பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலேயும் தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு 7 மாதங்களை கர்த்தர் நம்மை நடத்தி இந்த 8வது மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நம்மோடு கூட வசனங்களை வாக்குத்தத்தமாய் கொடுத்து, தம்முடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுத்து நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர். இன்றைக்கும் நம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல் சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதே வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட மூளைக்கு தலைக்கல்லானார், வீடு கட்டுகிறவர்களால ஆகாதென்ற தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லானார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இடத்துல பேசுவதையும் சொல்லுவதையும் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைத்தான் மூளைக்கல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கன்மலையுமாயிற்று என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூளைக்கல் சொல்லப்படுது பாருங்க, இது வெறும் கார்னர் ஸ்டோன் மாத்திரமல்ல, சீஃப் கார்னர் ஸ்டோன், பிரதானமான மூளைக்கல். இந்த கல், இதன் மீது நாம் கட்டலாம். இந்த கல் மாத்திரமல்ல, கன்மலையாகவும் அவர் இருக்கிறார். இந்த கன்மலையின் மேலே யார் ஒருவன் வீட்டை கட்டுகிறானோ அவன் அசைக்கப்படுவதில்லை. என்ன அர்த்தம்? இயேசு சுவாமி சொன்ன வசனத்தின் மேலே அதன்படியாய் நடக்கிறவன் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவதில்லை. இந்த பிரதானமான மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் வாழ்க்கை கட்டப்படுமானால், உங்கள் வியாபாரங்கள் கட்டப்படுமானால், உங்கள் திருமண வாழ்க்கை கட்டப்படுமானால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அடுத்தது பாருங்க, இந்த மூளைக்கல்லாகிய இயேசு சுவாமி மேலே உங்களுடைய விசுவாசத்தை யார் வைப்பார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பிரதானமான மூளைக்கல்லாகிய கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மேலே யாரெல்லாம் வீட்டை கட்டுகிறார்களோ, அதாவது வாழ்க்கையை கட்டி எழுப்புறீங்களோ, உங்கள் குடும்ப வாழ்க்கையானாலும் ஊழியமானாலும் உங்கள் வியாபாரமானாலும் கைகளின் தொழிலானாலும் எதுவாக இருந்தாலும் இயேசுவை அவர் மேலே நீங்கள் கட்டி எழுப்பும் பொழுது, அதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. இந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம விசுவாசமா இருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மூளைக்கு தலைக்கல்லானார் என்பதாக சொல்லுகிறார். இந்த மூளைக்கு தலைக்கல்லான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும், அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டாகும் என்பதாக அப்போஸ்தலனாகிய இந்த பேதுரு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுவதையும் குறிப்பிடுவதையும் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யாரை நம்பி நடத்துறீங்க? மனுஷனை நம்பியா? உங்களுடைய பணத்தை நம்பியா? பென்ஷனை நம்பியா? எங்கிருந்தோ ஒரு பணம் வரணும் அதை நம்பிருக்கீங்களா? இவையெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாலும் இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். தேவ பிள்ளைய, உங்கள் வாழ்க்கையில் ஐயோ பாஸ்டர் இது நடக்கலைன்னா நான் ரொம்ப வெட்கப்பட்டு போயிடுவேன், நான் ரொம்ப அவமானப்பட்டுடுவேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவனால காலத்தையும் சூழலையும் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர். அவரை நீங்கள் முழு மனதோடு கூட விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசத்தை கன்மலையாகிய மூளைக்கல்லாகிய இயேசுவின் மேலே நீங்கள் திருப்பும் போது, வைக்கும் பொழுது நாமும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் உங்கள் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒரு நாள் கர்த்தரை விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பிரதானமான மூளைக்கல்லு மேலே நம்ம வாழ்க்கை கட்டப்படணும். அவர் மேலே மாத்திரம் நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீர்களானால்
நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது பண விஷயமாக இருந்தாலும், ஊழியமானாலும், உங்கள் திருமண வாழ்க்கையானாலும், உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆனாலும், உங்கள் படிப்பானாலும், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை மூலமாய் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் பிள்ளைக்கு வந்திருக்கிற பலவீனத்தை கர்த்தர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இந்த குழந்தை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைக்குள்ளாக இருக்கிற எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் குணமாக்குகிறார். அதன் மூலமாக கர்த்தர் உங்களை சாட்சியாய், குடும்பமாய் உங்களை சாட்சியாய் நிறுத்துகிறார். இதை நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். அவர்களால் விசுவாசிக்கவே முடியலை. ஆனா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன மாத்திரத்தில் லாசரு வெளியே உயிரோடு கூட வந்தார். உங்கள் விசுவாசம், நம்முடைய விசுவாசம் மனுஷன் மேலே, பணத்தின் மேலே, உலகத்தின் மேலே வையாதபடிக்கு கர்த்தர் மேலே வைங்க. 2வது, இந்த பிரதானமான மூளைக்கல், இந்த கண்மலை பாருங்க, ஒரு மனுஷனை அழிக்கவும் செய்யும், ஒரு மனுஷனை உருவாக்கவும் செய்யும். இந்த கல்லின் மேலே நீங்கள் கட்டலாம், இந்த கல் எவன் மேலே விழுமோ அவன் நொறுங்கி போவான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை ஏதோ விளையாட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. நம்முடைய நாடுகளில், நம்ம உலகத்தில் நடக்கிற இந்த ஒலிம்பிக்கில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ராபோஜனத்தையும் அவலட்சணமாக காண்பித்தார்கள். நான் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த கர்த்தருடைய வசனத்தை நல்லா கவனிங்க. உலக நாடுகளில் கர்த்தருடைய கோபாக்கினி இறங்குவதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பது ஏதோ பெயர் அல்ல, அது ஒரு அனுபவம், வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் இப்படியாய் அவலட்சணமான அசுத்தமான காரியத்தை இந்த ஒலிம்பிக்கில் அந்த முதல் நாட்களில், ஆரம்ப நாட்களில் செய்த அந்த அவலட்சணமான காரியத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார். நிச்சயமாக தேவனுடைய கோபாக்கினி இறங்குவதை நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒரு நாளும் அவர் தம்முடைய பரிசுத்தத்தை விட்டு இறங்கினதாக சரித்திரம் கிடையாது. சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பிரதானமான மூளைக்கல். உங்கள் விசுவாசம் ஒரு மேலே வைக்கும் பொழுது உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பதை பார்ப்பீங்க. உங்கள் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடிக்கு கிருபையாய் நடத்துவது உங்கள் கண்கள் காணப்போகிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாள் எல்லாம் நீர் எங்களை கிருபையாய் நடத்தி வெட்கப்படாதபடிக்கு எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதர் மேல் அல்ல, பணத்தின் மேல் அல்ல, ஆண்டவர் எந்த பொருட்கள் மேலே, பதவிகள் மேலே எங்களை விசுவாசம் இல்லைப்பா. ஏசப்பா, உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே ஒரு அற்புதத்தை நடப்பிப்பீராக. இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.